உயிரானவர்கள். நம்முடைய ஆன்மாவின் ராகங்கள் அவர்கள்தான், நம்முடைய சுவாசமும் அவர்கள்தான். ஆனாலும் முதுமையில் நம் காலில் நாம் நிற்பதற்கு நாம் தயாராக இருக்கிற அளவுதான் அந்த அன்பு இருக்க வேண்டும். அவங்களுக்கு தான் வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்காகத்தான். ஆனா என்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையையும் இழந்து விடுகிற அளவுக்கு ஏமாளிகளாக இருந்துதான் பாசத்தை காட்ட வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்பதுதான் கதைக்குள்ளே இருக்கிற கதை. நம் பிள்ளைகள் முன் நாம் பொருளற்றவர்களாக நிற்கின்றோம். நம்ம என்ன சொன்னாலும் வந்துட்டாரு பூமர்ன்றோம். ஏன்னா அவன் கேட்கிற கேள்விக்கு அவனுடைய அறிவு தளத்திலே நின்று நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் நம்ம பூமர் அங்கிளாவும் பூமர் ஆண்டியாவும் 30 வயசுலயே ஆயிரும். எங்க ஜெனரேஷனோட நீங்க ஒத்தே வர மாட்டேன்றீங்க இல்லன்றான். இப்பதான் அவனுக்கு 16 வயசு. இன்னமும் நாம தான் ஜோறு போட்டுட்டு இருக்கோம். ஏன் நம்மள ஒத்துக்க மாட்டேங்கிறான்? நம்ம உடனே சொல்றோம், இந்த காலத்துல யாருக்குமே மரியாதை இல்லை. மரியாதை என்பது நீங்கள் கேட்ட பிறகு வருவது அல்ல, நீங்கள் இருப்பதை பார்த்து அவன் கொடுக்க வேண்டியதுதான் மரியாதை. அவன் ஏன் அந்த மரியாதை இல்லை? அவன் அறிவுத்தளத்தில் நின்று ஒரு கேள்வியை வைக்கிற போது என்னால் அதே அறிவுத்தளத்தில் நின்று பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அவன் முன்பு நான் பொருளற்று போய் தான் நிற்பேன். வாழ்க்கையில ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு முக்கியன்றதே ஒரு கதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை, கொஞ்சம் பெரிய கதை, சீக்கிரமா சுருக்கமா நான் சொல்லிடுறேன் அந்த கதையை. ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். சரியான நேரத்தில் சரியான தெளிவுகளோடு ஸ்ட்ராட்டஜி நமக்கு வாழ்க்கையில் அது தேவைங்க. அன்பா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், பரிவா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இது எல்லாம் முக்கியம். நம்முடைய வெற்றிகளும் நமக்கு முக்கியம். வாழ்க்கையில் நம்முடைய வெற்றிகள் நமக்கு தேவைதானே. நாம் இருக்கிற இடத்தில் நாம் அடைய வேண்டிய உயரங்களை யாராவது ஒருவர் தடுத்தார் என்று சொன்னால் அதோடு முட்டி மோதி அந்த இடத்தில் போய் நின்று நான் இங்க நிற்பேன் என்று சொல்ல வேண்டியது நமக்கு அவசியமா இல்லையா? அதற்கான ஸ்ட்ராட்டஜியும் கதைக்குள்ளே இருக்கிற கதைகள் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. எந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சில சமயம் வாழ்க்கையில் பிரிவுகள் வரும். பிரிவு வந்தா என்ன செய்யணும்? ஓன்னு உட்காந்துட்டு அழணும் இல்ல? இது சின்ன பிள்ளைங்க ஸ்டேட்டஸ் போடுறது, ஐ வாண்ட் டு கில் மை செல்ஃப். என்ன வயசுன்னு பார்த்தா 17 வயசு. அப்பா அம்மா அது எப்படி இருக்கும்ல? ஒரு ஆசிரியர் முடி வெட்ட சொன்னார் என்று ஒரு பையன் போய் தற்கொலை பண்ணிட்டான். அந்த ஆசிரியர் இனிமேல் வாழ்க்கையில் வாயை திறப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? வாயை திறக்கும் அது. நீ முடி வாழை வெட்டு மொட்டையாரு என்ன வேணுச்சு படி, படிக்காம போ, எனக்கு அப்படி விலகிடுவாங்க இல்ல. அப்பா அம்மாக்கே ஒரு வார்த்தை சொல்ல பயமா இருக்குல்ல பிள்ளைகளை. மன உளைச்சல். அவங்க சொன்னாங்க ஒரே சம்பவம் 2 பேரிடம் 2 விதமான மாற்றங்களை உருவாக்கியது. பெல்ட்டால் அடிச்ச பிறகு ஒரு பொண்ணு நம்பியிருக்க அப்பா என் மீது மிகவும் அன்பாக இருக்கிறார். அப்படியும் சில ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அந்த கதைக்குள்ள இருக்கிற கதை தான் இது. வாழ்க்கையில் பிரிவுகள் வந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதை நம்ம பிள்ளைகளுக்கு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். நமக்கே தெரியாத நாம எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? பையனுக்கு திருமணம் ஆயிட்டா இந்த அம்மா ஓன்னு அழுகுது. ஏமா பையன் எங்கேயா போறானா? அதே வீட்டுல தான் இருக்க போறான். எதுக்கு அழற? என்னதான் இருந்தாலும் அவனுக்குன்னு இன்னொருத்தி வந்துட்டா என்னை இனிமே கவனிப்பானோ மாட்டான். நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச. ஒரு கட்டத்துல கொஞ்சம் விலகணுமா இல்லையா வாழ்க்கையில இருந்து? எதுக்கு அது விலகணும்? எல்லாத்திலிருந்து விலகணும். அப்படி நீ விலகினால்தான் உனக்கு மன நிம்மதி இருக்கும். அது ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே எதுக்குங்க மாலை போட்டு வீட்டுக்கு கொண்டு விடுறாங்க? அன்னைக்கு எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க, எதுவுமே உண்மை இல்லை. எல்லாரும் பேசி மாலையை போட்டு வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க. எதுக்கு? திரும்பி வந்துட போறாருன்ற ஒரே பயத்துல. நான் இல்லாட்டா இந்த இடத்துல எதுவுமே நடக்காதுன்னு இந்த சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா நடக்குது, ஒரு குறையும் இல்லை. அப்ப ஒரு கட்டத்தில் சிலவற்றை பிரிந்து செல்ல வேண்டி இருக்கிறது. முதல்ல நமக்கு அந்த மன தயாரிப்பு வேண்டும். அப்படித்தான் பிரிவுகள் அப்படித்தான் இருக்கும். மகாபாரதம் அதற்கான ஒரு கதையை சொல்லுகிறது. ஒரு சமயம் அர்ஜுனன் பால்குனி என்ற பெயரோடு ஒரு பெண் உருவத்தில் இருந்தான். அவன் பல உருவத்தில் இந்தியா முழுக்க பல இடங்கள்ல இருந்திருக்கான். பால்குனி என்ற பெயர்ல ஒரு பெண் உருவத்தில் அவன் இருந்தான், நார்த் ஈஸ்ட் பகுதியில். அந்த இடத்திலே இருந்த மன்னனுக்கு மகன் கிடையாது. அப்போ மகன்கள் ரொம்ப அவசியம்னு அவங்க நினைச்சாங்க அந்த தலைமுறை. அவருக்கு ஒரு மகள் பிறந்தா. அந்த மகள்னே வெளியில சொல்லாம எனக்கு மகன் தான் பிறந்தான்னு சொல்லி பொண்ணையே பையன் மாதிரி அலங்கரிச்சு வளர்த்துட்டு இருந்தான். அவ பேர் சித்ராங்கதா. ஆனா அந்த பேரை சித்ராங்கதன்னு மாத்தி எனக்கு மகன் தான் இருக்கான், மகளே இல்லைன்னு சொல்லி. அப்ப ஒரு பெண் ஆண் உருவத்தில் இருக்கிறாள் சித்ராங்கதன், ஒரு ஆண் பெண் உருவத்தில் இருக்கிறான் பால்குனி, அது அர்ஜுனன். இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. என்ன நடக்கும்? எல்லா இடத்துலயும் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். 2 பேரும் காதலிக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் தெரிஞ்சிருது. ஓ நீ ஆண் இல்லையா, நீ பெண்ணா? ஓ நீ பெண் இல்லையா, நீ ஆணா? 2 பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செஞ்சா அவங்களுக்கு பப்ருவாகன் என்ற குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த பிறகு இவன் பல நாள் பெண் வேஷம் போட்டுட்டானா, இவன் மனதளவுல பெண் மாதிரி ஆயிட்டான். எந்நேரமும் பிள்ளை தூக்கிட்டு திரியணும். அரண்மனையில எவ்வளவு தாதிகள் இருப்பாங்க, எவ்வளவு வேலையாட்கள் இருப்பாங்க, யாருக்கிட்டையும் பிள்ளைய கொடுக்க மாட்டான். இவனே இடுப்புல பெண் தூக்குற மாதிரி தூக்கிட்டு இவன்
பிள்ளை. அரண்மனையில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் அஸ்தினாபுரத்திலிருந்து ஓலை வருது, அர்ஜுனா சண்டை வரப்போகிறது, நீ தயாரா என்று ஓலை வருகிறது. அர்ஜுனன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பர்பஸே அந்த சண்டை தான். பாக்கி செய்யறதெல்லாம் சைடு வேலை தான். ஓலை வருகிறது. வந்த உடனே மனைவிட்ட போய் சொல்றான், ஓலை வந்து விட்டது, நான் ஊருக்கு போனேன். அவள் சிரிக்கிறா. அப்படிதான் சொல்லுவீங்க, வாசல் மட்டும் போய் திரும்பி வந்துடுவீங்க. இந்த பையனோட உங்களால இருக்க முடியாது தானே. மாமனார்கிட்ட போய் சொல்றான், நான் கிளம்பணும் மாமா, என் மனைவியும் பிள்ளையும் நீங்க பத்திரமா பாது. அதெல்லாம் நீங்க போக மாட்டீங்க மாப்பிள்ள, பிள்ளைய விட்டு 5 நிமிஷம் இருக்க முடியாத ஆளு எங்க போறீங்க? அரண்மனையில யாருக்கு சொன்னாலும் சிரிக்கிறாங்க. இவராவது பிள்ளைய விட்டு போறது. கிளம்புகிற நாள் வந்தது. அர்ஜுனனும் அவனுடைய நண்பனும் வாசலில் நிறுத்தப்பட்டிருக்கிற குதிரைகளுக்கு போகிறார்கள். போகிற வழியில நண்பர் அர்ஜுனனை பார்த்து சொல்றான், பார்த்தா நீ வரமாட்டாய், நீ வரமாட்ட. குதிரையில ஏறுற நேரத்துல உன் பையன் அப்பா அம்மா ஓடிடுவ, நீ நான் தான் தனியா அஸ்தினாபுரத்துக்கு போறேன். அர்ஜுனன் பதிலே சொல்லல. அந்த குதிரைகள் அங்கே நிற்கிறது. அர்ஜுனனுடைய மனைவி பிள்ளை வச்சு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா. அவங்க அப்பா ஓடி வந்துருவார், பாரு பார்த்துட்டே அப்படியே ஓடி ரிட்டர்ன்ல வராரா இல்லையான்னு மாத்திரம் நீ பாரு. அர்ஜுனன் குதிரையில் ஏறினான். அவனுடைய குதிரையை அப்படி பண்ண உடனே அது கிளம்பி போச்சு. ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் அர்ஜுனன் போனான். ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவனுடைய ஃப்ரெண்டால அதை தாங்க முடியல. அவன் திரும்பி திரும்பி பார்க்கிறான். அந்த அதிர்ச்சியில் உறைந்திருக்கிற அந்த மன்னனும் அர்ஜுனனுடைய மனைவி அந்த சின்ன குழந்தை ஃப்ரெண்டுக்கு அழுக வருது. அப்படி அழகா பார்த்தா, நீ மனுஷனா, நீ மனுஷனாடா, திரும்பி கூட பார்க்காம வரியடா, எப்படிடா முடியுது? நெஞ்சில போட்டு வளர்த்தியடா பிள்ளைய 3 வருஷம், திரும்பி கூட பார்க்காம வரியடா, என்னடா ஆச்சு உனக்கு? அர்ஜுனன் சொன்னான், உறவின் மேன்மையை அறிந்தவர்கள் தான் பிரிவையும் சரியாக செய்ய முடியும் என்று அர்ஜுனன் சொன்னான். ஏன் பிரிவு அவன் தேடி போனதல்ல, ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் நீ இருக்கனாக்கா, எங்க அக்கா இல்லாம என்னால இருக்கவே முடியாது, நான் ஒரு நாள் கூட எங்க அம்மா விட்டு இருந்தது இல்ல, எங்க பையனை விட்டு நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். பிரிவுகள் வாழ்க்கையில் கட்டாயம் நேரும். சில தற்காலிகமானவை, சில நிரந்தரமானவை. இங்க இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லுங்க. 13 வயசுல சொல்லுங்க, 14 வயசுல சொல்லுங்க. அது ரொம்ப சின்ன பிள்ளை, அதுக்கு அது ஒண்ணுமே தெரியும். உங்களோட நிறைய தெரியாது. முதல்ல புரிஞ்சுக்கணும், உங்களோட நிறைய தெரியும். இது பாருமா, வயசுன்றது ஒண்ணு இருக்கு, ஏதாவது ஒண்ணு வரும். ஆனா அதுல ஏதோ தப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதற்காக நான் வாழ்க்கையை வெறுக்கிறேன், இந்த உயிரையே வெறுத்து, அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வரும் போகும். ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ் வரும்டா கண்ணு, ஒரு காதல் போனா இன்னொரு காதல் வரும்டா கண்ணு. வாழ்க்கை ரொம்ப பெருசு. தப்பு செய்யாத, ஜாக்கிரதையாயிரு. ஒருவேளை அப்படிதான் வந்துட்டா இட்ஸ் ஓகே. பிரிவிலே நீ நகர்கிற போது எது நகர வைத்தது அர்ஜுனனே? பர்பஸ். அவனுடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நோக்கி நடக்கிற போது உறவுகளும் பிரிவுகளும் மாறி மாறி வரும் என்கின்ற சமநிலை அவன் மனதில் இருந்தது. மனதில் சமநிலை இருக்கிற மனிதர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். மகாபாரதம் என்ற பெருங்கதைக்குள் நாம் காணுகின்ற சின்ன சின்ன கதைகள் வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. பராசர முனிவன் ஒருத்தர் மகாபாரதத்துல வர்றாரு. ஒரு ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு பராசர மாலான்னு ஒரு நூல் எழுதினார். பட்டாத பாடுபட்டார் அந்த நூலை எழுத. இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய புத்திசாலிகளுக்காகவே எழுதப்பட்ட புத்தகம் அது. இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு அதை அரங்கேற்றம் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவையில எல்லாரும் வந்தாங்க, கைதட்டி அவருக்கு மாலையெல்லாம் போட்டாங்க. அன்று இரவு அவருக்கு படு சந்தோஷம், எவ்வளவு பெரிய வேலையை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு காட்டுக்குள்ள போற. தூக்கம் வரல. வெற்றி கண்ட அன்றைக்கும் தூக்கம் வராது, தோல்வி கண்ட அன்றைக்கும் தூக்கம் வராது மனுஷனுக்கு. ரெண்டும் தூங்க விடாது. அன்னைக்கு வெற்றி, தூக்கம் வரல, காட்டுக்குள்ள போறாரு. அருமையான புல்லாங்குழல் இசை. யாருடா இந்த இடத்துல புல்லாங்குழல் வாசிக்கிறது அப்படின்னு தேடிட்டே போறாரு. அந்த காட்டில இருக்கிற ஒரு இடைச்சிறுவன், ரொம்ப ஏழை. அவன் அந்த கிளாஸுக்கு போய் காசு கட்டி ஃப்ளூட் எல்லாம் கத்துக்கிற அளவுலாம் அவனுக்கு வசதியே கிடையாது. ரொம்ப ஏழை பையன். அவனா சும்மா அந்த நாடல்ல ஒரு புல்லாங்குழல் பண்ணி வாசிக்கிறான். தெய்வீக கானமா இருக்கு. அந்த மியூசிக் எவ்வளவு நல்லா இருக்குன்னா, அவன் எந்த மரத்துல சாஞ்சிருந்தானோ அந்த மரத்தினுடைய கிளையே தாழ்ந்து வந்து அந்த பாட்டை கேட்குது. அந்த மரத்தில் இருக்கிற பூக்கள் காலையில் மலர்கிற பூக்கள், ஆனால் இந்த சங்கீதத்தை கேட்டு இரவிலே அந்த பூக்கள் மலர்கின்றது. அப்படிப்பட்ட சங்கீதம். அவன் தன்னை மறந்து வாசிக்கிறான். இதை பார்த்த உடனே பராசர முனிவர் அப்செட் ஆயிட்டார். கலைஞர்களே இப்படித்தான், வேற ஒருத்தருக்கு கை தட்டிட்டா தாங்கிக்கவே முடியாது. நான் கூட நல்லா தான் செஞ்சேன், இருந்தாலும் இப்ப பராசர முனிவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கேன், இவன் ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதாரண பையன் இவன். இவனுடைய சங்கீதத்துக்கு இயற்கையே தலை வணங்குகிறது. என் புத்தகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே உலகத்துல 3-4 பேர் இருந்தா ஜாஸ்தி, நான் பண்ண வேலையை வேஸ்ட்னு சொல்லி அந்த நூல் சுவடிகள் எல்லாத்தையும் தீயில போட்டு கொளுத்த போறாரு. அப்ப நாரத முனிவர் வந்து நிறுத்த, என்ன செய்யற நீ? எல்லாத்தையும் கொளுத்துறேன். ஏன் கொளுத்துறேன்? அந்த சிறுவன் செய்யற வேலையை என்னால செய்ய முடியலையே. அவனுடைய இசைக்கு இருக்கிற
பெருமை என்னுடைய நூலுக்கு இல்லையே. நாரதர் சொன்னாரு, பராசரா என்ன செஞ்சுட்டு இருக்க? இந்த காடு இருக்குல்ல, சுத்தி பாரு. இந்த காட்டுல யானை எப்படி நடந்து வரும்? எப்படி நடந்து வரும்? கால் அதிர நடந்து வரும். அது நடந்தாலே ஒரு 2 மரம் கீழே விடும். அவ்வளவு பெரிய யானை இருக்கு. இதே காட்டுல தேன் சிட்டு இருக்கு, நீ பாத்திருக்கியா? ஆமா பாத்திருக்கியா? அந்த தேன் சிட்டு பறந்து போற தடம் கூட இல்ல இல்ல. தேன் சிட்டு பறந்து போனா கூட நமக்கு தெரியாது. நம்ம கண்ணு முன்னா போனா கூட நமக்கு தெரியாது. அவ்வளவு சின்னது அது. ஆனால் இந்த காடு காடாக இருப்பதற்கு யானையும் தேவை, தேன் சிட்டும் தேவைதானே. அப்படித்தான் அவனுடைய திறமை அவனுக்கு, அதனால் சிலருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. உன்னுடைய திறமை உனக்கு, அதனால் சிலருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. 2 பேருமே இந்த உலகத்துக்கு தேவை. எவ்வளவு பெரிய தத்துவம் இல்ல இது. சில சமயம் நம்ம பண்ற வேலை வேஸ்ட் நமக்கு. தினம் காலையில எந்திரிச்சு அதே மாதிரி பாலை காய்ச்சி, அதே மாதிரி தோசையை தட்டி, அதே மாதிரி இட்லிக்கு மாவு அரைச்சு, அதே மாதிரி ரசத்தை செஞ்சு, அந்த ஆள் முகத்துல ஒரு சிரிப்பு காணுங்க. போனை பார்த்துட்டே சாப்பிட்டு போற. போனை பார்த்துட்டு சாப்பிடுறதுன்னு வந்துட்டதுனால ஒரே ஒரு நிமிஷம் அதை பத்தி சொல்லிடுறேன். ஒரு காலம் இருந்தது, முகத்தோடு முகம் பார்த்து நாம் எல்லாம் சாப்பிட்ட காலம். நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய இலையில் யாரோ சோறு வைத்த காலம். இலையை பார்த்து அல்ல, முகத்தை பார்த்து. எனக்கு போறோம்மா, என்ன போறோம்? முகத்துல இன்னும் சோர்வு இருக்கு, இன்னும் ஒரு கரண்டி போடு. இன்னைக்கு யாருமே யார் முகத்தையும் பாக்குறது இல்ல. அது வருது, பிச்சு பிச்சு தின்னு அது போகுது. அப்பதான் டேபிள்ல உட்காந்துருக்காரு, அந்த அம்மா பிளேட் வைக்குது, 2 இட்லியை வைக்குது, 2 சட்னியை வைக்குது. போனை பார்த்துட்டே ஒரு சட்னியை மாத்திரம் சாப்பிடுறாரு. எந்திரிச்சோன்னு, ஏன் இன்னைக்கு கார சட்னியை வைக்கல? கண்ணை திறந்து பாரு, பக்கத்திலே வச்சிரு. பையன் உட்காந்துருக்கான். வந்த உடனே அலோன்னு பேசிட்டே வெளில போயிடுவான். இப்பதான் பிரதம மந்திரி அவரை கூப்பிட்டுருக்காரு. அடுத்தது இந்தியாவுக்கு என்ன செய்யலாம் என்ற முக்கியமான ஆலோசனைக்காக சாப்பிடுற ஒரு 10 நிமிஷம் சாப்பாட்டுக்காகவே நாம் இருக்கிற மாதிரி நம்மளால இருக்க முடியாது. அந்த கதையை அப்படியே விட்டுட்டு இந்த கதைக்கு வர. இந்த உலகம், அதற்கு யானையும் தேவை, தேன் சிட்டுகளும் தேவை. 2ம் இருந்தால்தான் உலகம் சமநிலையில் இருக்கும். என்னதான் இருந்தாலும் யானை மாதிரி நான் இல்லை அப்படின்னு என்னைக்கா ஒரு குருவி நினைச்சிருக்காரு? என்னதான் இருந்தாலும் குருவி மாதிரி என்னால பறக்க முடியலன்னு எப்போது மீன் நினைச்சிருக்காரு? மனுஷன் மாத்திரம் ஏன் சார் அப்படி இல்லை? நான் அவரை மாதிரி இல்லை. அந்த அக்காவுக்கு 800 சேலம் இருக்கும். ஐயோ, இது 80க்கே வழியை காணும். மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறோம்ல. இல்லை என்ன பியூட்டினா, நம்ம ஒரு ஏணியில ஏறுறோம், நம்ம இங்கே இருக்கோம், நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு. நம்ம இந்த ஆளை பார்த்து அசமா போகிறோம், நல்ல கார் வச்சுருக்கான், எங்கள் மாமனார் இருந்தால் வாங்கி கொடுத்தாரு ஒரு டப்பா கார், எப்படியாவது அவன் வச்சிருக்கிற கார் எல்லாம் சொல்லி இங்கே போயிடும். இந்த காரை வாங்கிட்டோம். உடனே எவ்வளோ நீங்கள் மகிழ்ச்சியாக தானே இருக்கணும். இதுவே போதும், மகிழ்ச்சி சொன்ன மாதிரி இருக்கணும்ல. ஒரு பயம் அப்படி நினைக்கிறேன். இப்போ இவனை பார்க்கறத விட்டுட்டோம், அதுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான், அவனை பார்க்குறோம். அவன் வச்சிருக்கிற காரியம் எனக்கு இல்லையே. இந்த நிலை வருகிற போது மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையில் எப்படி கிடைக்கும்? கண்ணதாசன் சொன்னாரு, இன்னொருத்தருக்கான இடம் எனக்கு இல்லையேன்னு நினைக்காதடான்னு சொன்னார். அவரவருக்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடருக்கு அக்கறையில் இச்சை என்று கண்ணதாசன் இதை மிக அழகாக